எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இது மாதிரி ஒரு பேப்பர் ஃப்ளவர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு வந்து தேவை வந்து ஒரே ஒரு பேப்பர் தேவை. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்துட்டு நம்ம இப்படி மடக்கிக்கணும். இப்படி மடக்கிக்கணும். இது மாதிரி ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் சின்னதாக கூட எடுத்து உங்களுக்கு குட்டி ஃப்ளவர் கிடைக்கும். இப்போ வந்து இதை இப்படி மடக்கிக்கலாம். நல்லா கரெக்டான சைஸ்க்கு மடக்கிக்கோங்க. இது மாதிரி மடக்கிக்கிட்டு அதை இப்படி மடக்குங்க. இது இன்னொரு மடக்கு. இந்த மடக்கிக்கிட்டு இந்த பக்கத்தை கட் பண்ணிடலாம். இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கணும். ஓகே, அதை வந்து கட் பண்ண பிறகு இப்படி ஆயிடும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கோடில் ஒரு கோடு வந்து நீங்கள் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கோடு இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதில் வந்து ஒரே ஒரு கோடை, அதோட அச்சு ஆல்ரெடி அதில் இருக்கும். அதுக்கு நேராக வச்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்படி ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் இதை வந்துட்டு இப்படி வந்து நம்ம ஒட்டணும். அதுக்கு வந்து நான் கம் எடுத்துக்கிறேன். கம்மை வந்து இந்த இடத்துல தடவிட்டு நம்ம இப்போ ஒட்டிடலாம். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல நான் வந்து கம் அப்ளை பண்ணிட்டேன். இதை வந்து இப்போ நம்ம ஒட்டிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளவர் ரெடி. இங்கே பார்த்தீங்களா நம்மளோட ஃப்ளவர் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். பாய்.